அது மாதிரி நான் வித்யார்த்திக்குள்ள நம்ம வந்து என்னதான் சாமி சொன்ன முறைப்படி ஒரு 45 நிமிஷம் அபியாசம் பண்ணிட்டு அப்புறம் நிஷ்டைன்ற இடத்துக்கு போகும்போது நிஷ்டை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலர் பேச்சை கேட்டு என்ன ஆயிடுதுன்னா, இல்லை இல்லை 10 நிமிஷம் பண்ணால் போதும், அப்புறம் அப்படி சும்மா உட்காந்துட்டு அப்புறம் நிஷ்டை சொல்கிற நேரத்தில் நம்ம நிஷ்டை நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம். சொல்கிறேன்னு காரணம்னா, இது இப்போ எது 10 பேர் இடத்துல ஒரு ஆள் சொல்கிறேன், நீ இன்னைக்கு இப்போ 10 நிமிஷம் நிஷ்டை ஏற்றுக்கட்டும், நம்ம வாத பிரதிவாதத்துக்கு போகண்டா இல்லையா? 10 நிமிஷம் நிஷ்டை பண்ணவங்க ஒரு ஆள் டைரக்ஷன் கொடுத்தாச்சுன்னா அதில் 2 பேருக்கு அபிப்பிராய வித்தியாசம் தான். நாம் ஊமையாக இருந்துக்கிறோம், அவன் ஏதோ செஞ்சுட்டு போட்டோம். அவனை கட்டாயப்படுத்திக்கிட்டு அவன் நேர்மையை கொண்டு வர்றதுக்கு உரிமை நம்மக்கிட்ட இல்லை. நாம் நேர்மையான ஒரு 10 பேர்கிட்ட வந்து உண்மையை சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி 10 நிமிஷம் தியானம் பண்ணி நிஷ்டை வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதை இஷ்டப்படுறவங்க ஏற்றுக்கிறான். நம்ம கட்டாயப்படுத்த போகிறதுக்கு இவனை குடும்ப வாழ்க்கை முழு நம்மக்கிட்ட அதிகாரம் கொடுத்துருக்கா இல்லை. அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து வித்தியாபியாசம் பண்ணக்கூடிய ஒரு இது நாங்கள் வச்சுருக்கோம். அது இந்த மாதிரி செய்யட்டும், இல்லைன்னா அவன் அனுபவிக்கிட்டோம். நாம் என்ன பண்ண முடியும்? அவன் பின்னாடியே நடக்க முடியுமா? அந்த ஜபம் 45 நிமிஷம்னா 40 நிமிஷம் பிரணயம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் தான் நிஷ்டை சொல்லாமல் போகணும். அதான் கண்டிஷன். அது அவனுக்கு அது செய்யக்கூடிய திறமை இல்லாததான் கேள்வி கேட்கும். திறமைக்காரன் அமைதியாக செஞ்சுட்டு இருக்கும். இல்லாத அகங்காரம் கேட்கும். இதுக்கு நம்ம பின்னாடி போகக்கூடாது. யார் எல்லாரும் நல்ல விஷயத்துக்கு எப்பயுமே கெட்டது சொல்கிறதுக்கு தான் ஆள் உணர்ச்சி அதிகமாக உண்டு. ஏன்னா அவனை கெட்ட உணர்ச்சியில் தான் வாழ்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் தான் அந்த விஷயங்கள் கெட்டதாக அவனை விட்டு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் திருத்த முடியாது அவனை. இந்த மாதிரி வாதப்படுறவன் நடத்துகிறவங்கள அமைதியாக இருந்துக்கணும். இப்போ நாம் ஒரு நிர்வாகம் நடத்துன்னு வச்சுக்கோ, அதில் 10 பேர் நல்லதாக இருக்கும், ஒருத்தன் கெட்டதாக இருக்கும். அவனை பெருமையாக நினைக்க வேண்டாம், ஒன்றும் இல்லாமல் விட்டுக்க வேண்டியதான் மனசில் இருந்து. அவனை போய் வறுப்படுத்திட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்து அவனை ஒன்றும் தூரமாக பண்ணுறது வேண்டாம். மனசில் நம்ம கழட்டி விட வேண்டியது. இப்படி தான் போவோம், அவன்கிட்ட இப்படி போனால் இப்படியே போட்டு நம்ம இதுக்கு நம்ம மனசு கெட்டு போயிடும். நம்ம மனசு சூடாகிட்டு இருக்கும், கோவம் வந்துட்டு இருக்கும். அப்போ நமக்கு ஜீவநாசம் உண்டாகும். இப்படியே போனோம், நீ உனக்கு நல்லதுன்னு வச்சுக்கப்பா, நாம் என்ன உன்னை கட்டாயப்படுத்த வர்றதில்ல, உன்னோட இஷ்டம் எப்படி வாழ். இப்படி எல்லாரையும் எல்லா பழத்திலும் நமக்கு நல்லதாக கொண்டு வர முடியாது. ஏன்னா ஊர் அம்மாமாரில் பிறக்கிறது, ஒவ்வொரு ஜீனில் பிறக்கிறது நல்ல வித்தியாசங்கள் இருக்கும். நமக்கு ஒன்றும் கண்டுக்க முடியாது. எல்லாரும் இந்த சித்தி வித்தி அபியாசம் பண்ணால் தான் எல்லோரும் ஒன்றும் ஆகும். அது அவனவனும் முயற்சி கொண்டு வரணும். அந்த முயற்சி நம்ம விட்ட கூட ஜீன் இல்லைன்னா என்ன ஆகும்? கஷ்டம்தான் நினைக்கின்றது. சரி தான் இருக்கட்டும், இல்லைன்னா போட்டும். நாமே சொல்லியிருக்கு, டேய் எல்லாம் மோசமானதான் எனக்கு வேணும்டா, அவன் திருந்தான் உலகமே திருந்த மாதிரிடா. ஏன்னா அவன் எந்த நேரத்தை செகண்ட் உள்ள உணர்ச்சி உண்டாகும்னு நமக்கு சொல்ல முடியாது. உணர்ச்சி உண்டானா அவன் நம்மளோட திறமையாக இருக்கும். அவன் ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவனுக்கு அந்த வைராகிய மூர்ச்சியில் அந்த உணர்ச்சியில் அவனை திரும்பிட்டான். அது திரும்பி ஆத்மீய உணர்ச்சியில் வந்த பாரு அவனை திருத்த முடியாது, சடான்னு போயிடுவான். சமாதி வைக்கிறான், அது வரை நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு வந்து நமக்கு எந்த அனுபவம்லாம் நம்ம பார்க்க முடியாதுக்கு அப்படி கேட்க முடியாதுண்ணா. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அதுக்கு பிறகு நீங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அப்படியே வைக்கிறீங்க. அது என்ன முறை? உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒன்று செய்கிறீங்களே. நான் பௌதிகத்தில் கதை இது வச்சு சொல்கிறேன். அது நீ ஆத்மீயத்தை எடுத்துங்க. நீ இப்போ உழைச்சி கஷ்டப்படுறதுன்னு நான் கண்ணால் பார்க்குறேன். எவ்வளோ சம்பாத்தி உங்கள்கிட்ட கையில் நான் பார்க்க வர்றீங்களா? இல்லை, வரல. நீங்கள் எவ்வளோ பேங்கில் வச்சுருக்குன்னு எவ்வளோ பார்க்க முடியல. அன்னன்னைக்கு தினசரியாக நீங்கள் உழைக்கிறான், தினசரி உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன தான் கிடைக்கிறியோ அவங்க என்ன பண்ணுறது, கடைசியில் என்ன ஆகும் இருந்தாலும் போய் உழைக்கிறான், காசு என்ன கிடைக்குதோ இப்படி நம்ம அந்த காசுக்காக சந்தேகப்படுறான். உழைக்கிறது வந்து பாவம்னு நினைக்கிறான். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, உழைக்கிறவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. டேய் இது வேலை பரவாயில்ல, நான் நல்லா உழைச்சி செஞ்சாலும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு சேர்த்து காசு கொடுத்தா எனக்கு பரவாயில்லன்னு நினச்சிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக வேலை செய்யணும். பார்க்குறோம் என்ன நினைக்கும், ரொம்ப கஷ்டம்னு நினைக்கும் இல்லையா? இது நீங்கள் எவ்வளோ சேமித்து வச்சுருக்குன்னு நமக்கு தெரியல. இந்த சேமித்து வச்சுருக்க சுகத்தை வந்து நீங்கள் கடைசி காலத்தை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நீ வச்சுருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. நீ பார்க்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல ஜாலியாக வாழ்கிறான்ல, இவ்வளோ வயசில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கல. நீங்கள் சேமித்து வச்சுள்ள குணத்தை தான் நீ வாழ்கிறான் கஷ்டம் இல்லாமல். அவனுக்கு அந்த வேலை செய்கிற நேரத்தில் நீ கஷ்டப்படுறன்னு நினைக்கிறான், சங்கடமாக நினைக்கிறான். நீ வயசான நேரத்தில் நீ அதை வச்சு வாழ்கிறப்பெல்லாம் பரவாயில்ல, அந்த அளவுக்கு எங்கே தான் காசடா ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துருக்கு, இப்படி காசு. இது நீங்கள் அது ரகசியமாக வச்சுருக்கு. இதுதான் சாமி சொன்ன சித்தி வித்தியில் அனுபவம் கிடைக்கிற ரகசியமாக விட அது சொல்லி கொடுக்கூடாதுன்னு இல்லையா? இதுதான் நான் பௌதிகத்தில் சொல்கிறேன். காசு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் எவ்வளோ சம்பாதிச்சான் இவ்வளோ வச்சுருக்குன்னு. ஒரு பெருமைக்காக யூஸ் பண்ணிக்கிற ஒழிய நேர்மைக்காக நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டோம் இல்லையா? அது யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, சொல்கிறது தேவையில்லை. கவர்மெண்ட்டு பொய் கணக்கு தான் நம்ம காட்டிக்கிட்டு நேர்மை கணக்காக காட்டிக்கலாம், பொய் கணக்கை தான் காட்டிக்கலாம். பொய்யை வச்சு நம்ம வாழ்கிறோம். நேர்மை இன்றைக்கி காட்டினா வாழ்க்கையில்னு நினச்சி தான் அப்படி பொய்யை வச்சு வாழ்கிறோம். இந்த பொய்யை வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறோமோ ஒரு பொய்யை வந்து வாழ்க்கை கொண்டு வர்றதுக்கு. நேர்மையான கொண்டு கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துக்கலாம்.
நேர்மைன்னா எப்போ எத்தனை காலம் வாழும்? இவன் பின்னாடியே நம்ம எதுக்கட போகிறோம்? ஒன்றும் காட்டாமல் நாம் விஷயமே காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம்னு நினச்சி இப்படி போகிறவங்களும் இருக்குது. இதெல்லாம் பல அபிப்பிராயங்கள் வருவன்னா, நல்ல விஷயத்துக்கு அபிப்பிராயங்கள் நிறைய இருந்தால் தான் வாழ்க்கையை நமக்கு உண்டாக்க முடியும் இல்லையா? அபிப்பிராயம் இருந்தால் தானே வாழ்க்கையை உண்டாக்க முடியும். நல்ல விஷயத்து அபிப்பிராயங்கள் உண்டாக கெட்டது நிறைய வந்து சேர்ந்துட்டு இருக்கும். இப்படி தான் இவனை நாசம் பண்ணலாம், கெடுத்துட்டு இருக்கலாம்னு சொல்லி கெட்ட விஷயம் நிறைய வந்துட்டு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வர்றது, நம்ம கெடுத்த போக வேண்டாம். ஆனால் அது சேரக்கூடிய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. கெட்டது வந்து நல்லதில் எப்படி சேரும்னு நம்ம யோசிக்க வேண்டியா இருக்குது. அது நம்மளோட அனுசரித்து பொறுத்து இருக்கும். கெட்டது வந்து நல்லதில் எப்படி சேருதுன்னு. எப்பயுமே கெட்ட பொருள் வந்து நல்லதில் சேர்ந்தாலும் நல்ல பொருள் கெட்டதில் போய் சேர்ந்ததும் கெட்டது தானே, அந்த பேர் தான் பெருமையாக உண்டாகும். அதுதான் மனிதனோட வாழ்க்கையை வந்து நாசமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. எப்போ தான் நல்ல வழியாக கொண்டு வருவோம்னா நாம் பயிற்சி பண்ண தான் கொண்டு வர முடியும் இல்லையா? நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன்னா, சமாதிக்கு பிறகு என்னென்னா நமக்கு சொல்ல முடியாது. சமாதி நேடிட்டு வாங்கன்னு ஒரு எனர்ஜி நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்தது, அது மட்டும் தான் நமக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சமாதி நேடுறா இருந்தால் நல்லா ஜெபம் பண்ணணும். எல்லா நேரம் நல்லா ஜெபம் பண்ணி இது இருந்தால் சமாதியை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்து சேர வேண்டியது. எனக்கு சமாதி இந்த மாதிரி கிடைக்கணும், இந்த நிலைமையில் நான் வாழணும்னு நினச்சிட்டு பண்ணால் அந்த நினைப்பில் தான் நான் இருக்க ஒழிய ஞானத்துக்கு போய் சேராது.